ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் டே. ஸோ இந்த டீச்சர்ஸ் டேவை சிறப்பிக்கிறதுக்காக அண்ட் டீச்சர்ஸை சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் டைரக்டரி வழங்கும் ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஓட்டிங் மூலமாக வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா salemteachers.com அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டீச்சர்ஸை சூஸ் பண்ணி இன்னைக்கு சிவராஜ் ஹாலிடேஸில் ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து இன்றைக்கி நிறைய டீச்சர்ஸை வந்து கௌரவிக்க போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் நடக்க போகுது, யாரெல்லாம் வந்து பெஸ்ட் டீச்சர், என்ன சப்ஜெக்டில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். टाइगर का हुक्म நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனிவே ஹாப்பி டீச்சர்ஸ் டே வந்திருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும். அண்ட் நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க நம்ம சேலமில். இருந்தாலும் பெஸ்ட் டீச்சர் வந்து ஓட் பண்ணி நீங்களாம் வந்து அவார்ட் வாங்க போகிறீங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுவும் இந்த டீச்சர்ஸ் டேயில் வந்து அவார்ட் வாங்குறீங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து கன்க்ராட்ஸ், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்லேருந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம படிக்கிறோம், கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனலுக்காக ஒரு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். பட் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வர ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. ஸோ எனிவே அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்காகவே நம்ம எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி அவார்டு வந்து தமிழ்லேருந்து போயிடலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ அதனால் தமிழ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் தமிழ் டீச்சர் இன் சேலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் பி லலிதா, எம்ஏ பிஎட், 13 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. கொங்கு எஸ்ஆர்பி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்கம் மேம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா எப்பயும் டீச்சர்ஸை வந்து கூப்பிட்டு அவார்ட் கொடுக்குறது அப்படின்றது அது ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கையாலவே வந்து அவார்ட் கொடுக்குறது அப்படின்றது இன்னொரு பெருமையான விஷயமாகவும் இருக்குது. ஸோ மேம்க்கு ஓட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேம் கிட்ட ஃபீட்பேக் கேட்டுடலாம். சொல்லுங்கள் மேம், இன்னைக்கு டீச்சர்ஸ் டே அதுவுமா வந்து இப்படி ஒரு சூப்பரான பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற அவார்ட் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி அவார்டெல்லாம் பார்க்கறது சார் தான் கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு இது எப்படி இருக்கும் இந்த அவார்டு அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் என் ஸ்டூடெண்ட் கையால் வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு ஃபஸ்ட்டில் தமிழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயரில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் எடுத்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் கூட நீ வாங்கிடுவியாம்மா எப்படி அப்படின்னு கேட்டபோது இல்லை கண்டிப்பாக நான் வந்து 100 வாங்கிடுவேன் மேம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பர் நான் தான் கூட போயிருந்தேன்.
அந்த கொஷின் பேப்பர் வாங்கி பார்த்த உடனே கண்டிப்பாக 100 அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதே மாதிரியே வாங்கிட்டான். எனக்கு சொல்லப்போனால் இவ தான் எனக்கு அந்த கிரெடிட் கொடுத்தது. ஸோ நான் தனுஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ டீச்சர்ஸ் பற்றி டீச்சர்ஸே சொல்கிறத விட இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், உங்கள் மேம் பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்க கிட்ட இன்ஸ்பயரான விஷயம் என்னது உங்களுக்கு? மேம் கிட்ட இன்ஸ்பயர் ஆகுதுன்னு பார்த்தா அவங்க ஒரு மாதிரி அவங்க கிளாஸ்ல இருக்க ஒரு வைபாவே இருக்கும், எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. டு பி ஹானஸ்ட், மேம் ஃப்ரெண்ட்ல இருந்தேன். நான் 100 மார்க்ஸ் எடுத்தது படிச்சதுனாலே என்னன்னு தெரியல, பட் மேமோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுனால தான் சொல்லுவேன். we feel proud, ma'am. We feel proud to be a student and to be a teacher of you. Thank you, ma'am. Happy Teachers Day to all. ஓகே, தேங்க்யூ. ஸோ தமிழில் வந்து சென்டம் எடுக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் தான். ஸோ எனிவே உங்களுக்கும் கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் சான்ஸ்கிரிட் டீச்சர். ஸோ நம்ம ஓட் எடுத்தது படி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சான்ஸ்கிரிட் டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி மகாலட்சுமி மேம். ஸோ இவங்க வந்து 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. வெல்கம் மேம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் டேவும் அதுமா வந்து இப்படி ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த சேம் அதே 100 அவுட் ஆஃப் 100 சொன்னோம் இல்லையா, அதே சேம் கேட்டகரி இந்த குழந்தை சம்ஸ்கிருதத்தில் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா அந்த லாங்குவேஜ் தெரியணும் ஃபஸ்ட்டு. எப்படின்னா ஒவ்வொரு நோக் அண்ட் கார்னர் படித்தாதான் அதை எழுத முடியும். இந்த குழந்தை வாங்கினது எனக்கு ரொம்ப ப்ரௌடு. அதே மாதிரி அவ கையில் நான் வாங்கினது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. First of all, happy Teachers Day to all the teachers. நான் என்னோட ஜிக்கு என் கையால் அவார்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்னோட மோஸ்ட் லவபிள் டீச்சர் இவங்க என்னோட ஸ்கூல்லையே. நான் நினச்சே பார்க்கல ஜிக்கு அவார்ட் கொடுப்பேங்க. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ என்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கு? ஓகே, ஃபிசிக்ஸா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்த ஆன்சர் தான் கரெக்டு. மேக்ஸ்ன்னு யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? இல்லை மேக்ஸ் ஈஸியாக ஆகிடுச்சா? இப்போல்லாம் ஈஸியாக ஆகிடுச்சா? மேக்ஸ் தான். சரி, ஓகே. ஸோ எனவே வந்து பெஸ்ட் மேக்ஸ் டீச்சருக்கான அவார்டு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா பி அனிதா, எம்எஸ்சி பிஎட், 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. கங்க்ராட்ஸ் மேம். சொல்லுங்கள் மேம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுதான் ஃபஸ்ட் அவார்டு என்னோடது. இங்கே வித்யாமந்திர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 18 to 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் வேறு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு எங்களை வந்து மோல்டு பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் பிரின்சிபல் ஒன்லி. ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வைக்கும் போது எங்களை கைட் பண்ணி இப்படி பண்ணணும்னு சொல்கிறது அவங்க தான். ஸோ த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு அவர் பிரின்சிபல். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே
இவங்கெல்லாம் லோயர் கிளாஸ்லேருந்து எங்ககிட்ட படிக்கிறாங்க. அனன்யா என்னோட ஸ்டூடெண்ட்டு. இது வரைக்கும் இவ்வளோ இதில் எனக்கு லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக வந்து எனக்கு இன்னொரு சார் வந்திருக்காங்க, 2 சார். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இயர்லி சென்டம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸு. மேக்ஸ் அப்படிங்கும் போதே ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னா டீச்சராக என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்பாங்க. மேக்ஸுன்னு சொன்ன உடனே மேக்ஸா அப்படின்னு தான் கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ எங்களை எப்போயுமே ஒரு டெரர் மாதிரி பார்க்குறாங்க, அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருக்குமே மேக்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு சப்ஜெக்ட் டீச்சர்ஸாக நாங்கள் இருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் மேக்ஸ்னால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அது. ஓகேங்களா? மீது என்னோட கொலீக்ஸ் அவங்களும் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து மேமோட ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ மேக்ஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? மேம் பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ்க்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிற டஃப் சப்ஜெக்ட் தான். ஸோ நான் வந்து இருக்கிறதுலே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் மிஸ் சொல்லி கொடுத்து எனக்கு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சது மேக்ஸ் மிஸ் தான், எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்லேயே. ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் டு மை டீச்சர், மேக்ஸ் டீச்சர்ஸ். அனிதா மிஸ் எனக்கு இவ்வளோ ப்ரௌட் ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. நான் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் தான். நான் வந்துட்டு எனக்கு மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நான் அனிதா மேம் தான் எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சராக வந்தாங்க 12th. அப்போலாம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் எதாவது சம்ஸ் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் நிறைய டைம். நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன், ஈஸி தான், இது பார்த்துக்கோ அது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக எஃபர்ட் போட்டு எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்புறம் மேக்ஸில் வந்துட்டு டஃப்பாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் டியூஷன் ஒரு 1 மாதம் தான் போனேன். அப்போல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு மேக்ஸில் ஃபேவரட் மேம்னா அனிதா மேம் தான். 11th 12thலாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எப்பயுமே நன்றி கடனாக இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். பாஸ்ட் அவுட்டா இல்லை ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸா? பாஸ்ட் அவுட். ஓகே, யார் வந்து சொல்ல போகிறீங்க மேம் பற்றி? எல்லாருமே சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மேம் கூட நான் வந்து நியர்லி 8 to 9 years நான் டியூஷனில் படிச்சிருக்கேன். மேம் நிறைய விதத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன வருத்தம்னா சென்டமால என்னால் அடிக்க முடியல, அதுதான் என்ன வருத்தம். மேம் நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க இன்னும் என்னை என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி விட்டுருக்காங்க. ப்ளஸ் 7th வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் மேக்ஸ் பியில் ஆல் இண்டியா 4th வரைக்கும் வந்திருக்கிறேன். அவங்க ஹெல்ப் பண்ணி நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் டீச்சர்ஸ். நாங்கள்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில். மகாலட்சுமி மேம் தான் எங்களை பாஸ் பண்ண வச்சதே மகாலட்சுமி மேம் தான். இல்லைன்னா நாங்கள்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்க மாட்டோம். பிகாஸ் நாங்கள்லாம் ஒரு கோவிட் பேட்ச். அதனால பட்டம் வந்துருச்சு, இப்போ மாற்ற முடியாது. 10th எப்படியோ பாஸ் ஆகிட்டோம். 12th மேம் வந்து எங்களை எப்படியோ பிடிச்சி பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. தேங்க்யூ மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். ஓகே, ஸோ இனிவே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? உங்களை பிடிச்சி பாஸ் பண்ணுற வைக்கிற அளவுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், இன்றைக்கி வந்து அவார்ட் வாங்கியிருக்கீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? So I'm deeply honored and grateful to receive this award from Salem Business from Mr. Ramesh. Thank you, sir. I'm very thankful to all my children who were traveled along with me this 20 years. And because of them only, I'm in this place. Thank you, children. This award motivates me to go for the next level. So I feel proud to be a mathematics teacher. Thank you.
மேமோட டைலாக்கா? தேங்க்யூ மேம், கன்கிராட்ஸ். நெக்ஸ்ட் அகைன் பெஸ்ட் மேத் டீச்சர் மிஸ்டர் என் ராஜ்குமார், MSc, 15 years of experience, ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருங்க. கன்கிராட்ஸ் சார். சொல்லுங்கள், கிட்டத்தட்ட வந்து 15 years of experience வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 15 years of experienceல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் ரூம்ல ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? என்னன்னு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல நிறைய நடந்திருக்கு மேடம். ஓகே, thank you so much for give the opportunity. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். நான் இந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் ரமாமணி மேடம் அவங்களுக்கும், அப்புறம் ஓட்டு போட்ட என்னோட சில்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வரல, அது ஒருத்தர் தான். அப்புறம் எனக்கு சின்ன வயசுல ஏபிசி சொல்லி கொடுத்த என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார் ஆபரகாம் சார், அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களால தான் நாங்கள் டீச்சர் ஆகணும். மற்றபடி மேக்ஸ்னாவே சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை தாண்டி பாஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் நீங்கள் வந்து படிக்கும்போது கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸை வந்து திட்டியிருப்பீங்க, இவர் என்ன எப்படி பண்ணுறாரு, ஸோ வந்து இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் மேடம். எங்கள் ஸ்கூல் மேக்ஸ் சார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ கூட அந்த சாரை பார்த்தா ஒரு வைப்ரேட் ஆகும் எங்களுக்கு. பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படி இருக்குமான்னு தெரியல. இல்லை அந்த அளவுக்கு இருக்கும், நிறைய மெமரி இருக்கு. அது பசங்க இருக்காலும் கொஞ்சம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, எனிவே வந்து கன்கிராட்ஸ் சார். ஸோ நீங்களும் அதே இடத்துல இப்போ வந்து நின்றுருக்கீங்க. ஸோ அண்ட் பெஸ்ட் டீச்சர் அவார்டும் வாங்கியிருக்கீங்க. கன்கிராட்ஸ். சொல்லுங்கள், சாரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ சார் கிட்ட வந்து கிளாஸஸ்லாம் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க. ஸோ சார் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. சொல்லப்போனால் இவர் மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சயின்ஸ் குரூப்புக்கு வர்றாரு. இருந்தாலும் இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எப்போயாவது எங்கள் சாரும் இருக்காரு, அனிதா மிஸ்ஸு எல்லாருமே இருக்காங்க. அவங்க சில டைம் லீவு இல்லை எதனா அவங்களால சொல்லித்தர முடியலன்னா சார்கிட்ட வந்து நான் டவுட்ஸ் கேட்பேன். அவங்களோட மெத்தட் எனக்கும் புரியும். இவரும் ஒரு மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் தான் சொல்லி தருவாங்க. சொல்லப்போனால் நான் சின்ன வயசில் மேக்ஸ் போடுவேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பெருசாக அது எனக்கு வராது. ஒரு 8th வரைக்கும், இந்த கோவிட் முடிச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேக்ஸ் மேலே. சாருங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கைடன்ஸ் கொடுத்து எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வர வச்சு 10th நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்சது சாரு, சின்ராஜ் சார் எல்லாருமே. அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். கன்கிராட்ஸ். நெக்ஸ்ட் அகைன் வந்து பெஸ்ட் மேத் டீச்சர் மிஸ்டர் கே சின்ரா சார், MSc BA, 8 years of experience, ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வெல்கம் சார். சொல்லுங்க சார், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 years of எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த ஆசிரியர் பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் மேம் அண்டு மை HOD மேம் அனிதா மிஸ் அண்ட் ராஜ்குமார் சார். அந்த ஸ்கூலுக்கு வந்து 4 years தான் ஆகுது. ஃபஸ்ட்டு மேம் தான் வந்து சண்டம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்பைராக தான் வச்சுக்கிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாருமே ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க, மேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து லாஸ்ட் 2 yearsஸாக கண்டினியூஸாக சண்டம் கொடுக்க முடிஞ்சுது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ NIT திருச்சியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஸ்வின்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பரவாயில்ல. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பல ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் தான் இல்லையா? ஸோ எனவே கங்க்ராட்ஸ் சார். ஸோ சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் இல்லையா? சாரை பற்றி சொல்லுங்கள்.
ஆக்சுவலி மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான். சார் வந்து எனக்கு ஒரு 2 months பக்கம் தான் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லி தருவார். எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் கூட கோவமே வராது. ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு சொல்லி தருவார் எல்லாமே. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் தேங்க்ஸ் சார். 2 மாதம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. அது எப்படி சார் ஸ்வீட்டாக சொல்லி தருவீங்களாமே? டிப்ஸ் ஏதாவது கொடுங்க, மற்ற டீச்சர்ஸும் கற்றுக்கிட்டோம். ஓகே, நீங்களும் ஸ்வீட்டாக பேசுனீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. பேசுறீங்களா? அதாவது சொல்ல போனால் இப்போ சார் கிட்ட வந்து நான் வெறும் 9th 10th மட்டும்தான் சார் கூட படித்தேன். அவர் எனக்கு மேக்ஸ் சொல்லி தந்தார். 8th வரைக்கும் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சாரோட மெத்தடு மூலிமா நான் 10th நல்லா ஸ்கோர் பண்ணி இப்போ 12th வரைக்கும் வந்திருக்கேன். சொல்லப்போனால் மேக்ஸுங்கிறதே எல்லாருக்குமே ஒரு எனிமி, அந்த சப்ஜெக்டே ஒரு எனிமி. அதாவது எனக்கு அது வராது, எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எனக்கு புரிய வச்சு இவ்வளோ தூரம் கொஞ்சம் நல்லா சொல்லித்தர அளவுக்கு வந்தது மேக்ஸ் சாரால தான். சொல்லப்போனால் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்கிறாருல, அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட்னா சின்ராஜ் சார் தான். ஹீஸ் அ லெஜண்ட். ஒரே வார்த்தை சொன்னால் ஹீஸ் அ லெஜண்ட், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஓகே, கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட்க்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கே. யாருக்கெல்லாம் பிடிக்காது? இது அதை விட கம்மியா இருக்கே. பிடிக்காதா? ஓகே, அப்போ நீங்கள் பேசியே ஆகணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான பெஸ்ட் டீச்சர் யார் அப்படின்றது தான். ஸோ நாங்கள் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஓட்டிங் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் யார் அப்படின்ற அவார்ட் தான் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெஸ்ட் கெமிஸ்ட்ரி டீச்சர் இன் சேலம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் வி சசிகலா மேம், எம்காம் பிஎட், 21 years of experience, ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் டே அதுவுமா வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்ரி இயர்மே செலிப்ரேட் பண்ணுவோம். அது இந்த இயர் ஸ்பெஷல் மொமெண்ட்டோட இருக்குது. மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதுவும் இந்த ஈக்குவேஷன்ஸ், ஸோ ஃபார்முலாஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா மேம்? எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறீங்க? ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து மெயினாக அந்த மெயின் கான்செப்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டாலே அது ஈஸியாக போயிடும். ஃபார்முலா மெயின் தரவாக இருந்தாங்களே ஈஸியாக ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியும். ஓகே, சிம்பிளாக சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி சிம்பிளாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்துடுவீங்களோ? ஓகே மேம், கங்க்ராட்ஸ். மேம் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ மேம் பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் எனக்கு சப்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம் மேம் வந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்வீட்டான டீச்சர். ஓகே, இவங்களும் ஸ்வீட்டா? ஓகே, எல்லாருமே ஸ்வீட் தான். ஓகே, தேங்க்யூ மேம், கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட் சேம் கெமிஸ்ட்ரி, மிஸ்ஸஸ் எஸ் வனிதா, எம்எஸ்சி எம்ஃபில், 16 years of experience. வெல்கம் மேம். கங்க்ராட்ஸ் மேம். சொல்லுங்கள் மேம், ஸோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? First of all, thanks to this organization for selecting us as best teachers. கெமிஸ்ட்ரி எப்படி டீச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குன்னு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் ஓட் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸி வீக்கெண்ட்னால இங்கே வந்திருக்கிறது மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆல் ஆஃப் தெம் ஆர் மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. தே ஹேவ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. எப்படி டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேம் சொன்ன மாதிரி, சசிகலா மேம் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபாலோ பண்ணி வர எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க எப்படின்ட்டு.
வனிதா மேம் வந்து எங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சராக இல்லாமல் எங்களுக்கு ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. எங்களெல்லாம் சமாளிக்கிறதே வனிதா மேமுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டே உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு வேறு ஏதோ வந்துடும் போகுதுடா, நோய் வந்துடும்டா அப்படின்வாங்க. ஆனால் எங்களை மாதிரி பேட்ச் வந்து மேம் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. நாங்கள் ரொம்ப மேமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்போம். ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் மேம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்களை பாஸ் பண்ண வச்சா போதும், ஏன்னா அந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள். எங்களை எப்படியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களை ஹெல்ப் பண்ணாங்க வனிதா மேம். ஐ தேங்க் வனிதா மேம். இது கெமிஸ்ட்ரினா எனக்கு ரொம்ப தூரம். ஆனால் 12th வந்து எப்படியோ கேர் பண்ணி பாஸ் ஆகிடுச்சு. அந்த பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள மேம் பட்ட பாடு பெரிய பாடு. ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரி எவ்வளோ கஷ்டமோ, இப்போ நான் அதுக்காகவே நான் வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கேன். பிஃபார்மில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி மட்டும் தான், அது எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காகவே படிச்சுட்டு இருக்கேன். அது எவ்வளோ கெமிஸ்ட்ரி ஹார்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் படித்து இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பேக் பெஞ்சர்ஸ் தான். நாங்கள் வந்து எப்பயுமே படிக்க மாட்டோம். ஒரு வருஷம் 11th 12th ஃபுல்லாகவே படிக்கல. எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி மேம் வந்து எங்களை ஃபுல்லாக உட்கார வச்சு சொல்லி கொடுத்தனால தான் நாங்கள் பாஸே ஆனோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நாங்கள் எல்லாரும் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போனது காரணம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் தான். அது லைனாக இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் நாங்கள் அங்கே இருக்கோம். ஸோ தேங்க்யூ மேம். ஓகே, பரவாயில்ல. எப்பயும் இந்த டாப்பர்ஸ் கிட்ட கேட்குறத விட இந்த மாதிரி பேக் பெஞ்சு, ஸோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகணும், ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது இன்னும் வந்து பெஸ்ட்டான ஃபீட்பேக்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்களா வந்து கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரீமே அகைன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லையா? ஓகே, ஸ்கூல்ல படிக்கிறப்ப நினைச்சிங்களா இதுதான் வந்து திரும்ப அகைன் படிக்க போறோம் அப்படின்றது? ஓகே, ஸோ பரவாயில்ல மேம். ஸோ எப்படியும் வந்து கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் பாஸ் பண்ணி அதே ஸ்ட்ரீம்குள்ளேயும் வந்து கொண்டு போக வச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனவே கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். ஸோ பெஸ்ட் கெமிஸ்ட்ரி டீச்சர் இன் சேலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஜெய கற்பகா, எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மேம். ஸோ அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நானே பார்த்தோன்னே நினச்சேன், பரவாயில்ல டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுத்துருக்காங்களே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்களும் வந்து ஜாலியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ்லேயும் இப்படி தானா இல்லை வந்து எப்படி இல்லை பாஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்றதுனால ஜாலியாக பேசுனீங்களா? இப்பயுமே கிளாஸ்ல அப்படிதான். ஏன்னா கெமிஸ்ட்ரி இல்லையா, நான் நடத்திட்டே இருந்தா தூங்கிடுவாங்க. ஸோ அப்பப்போ கொஞ்சம் என்டர்டைன் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி எப்படி போகும் அப்படின்னா ஜாலியா போகும். ஸோ எப்பயுமே அப்படிதான். And sir, ரொம்ப தேங்க்ஸ். Actually it's a very great opportunity for all the teachers and really we are so happy to receive all these award on this day. Thank you so much sir. ஓகே, சொல்லுங்க. அகைன் வந்து கெமிஸ்ட்ரி மேம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க? மேமே மறந்துட்டீங்களா இல்லை? கிளாஸ் நடத்துறது ஓகே, நல்லா நடத்துவாங்க. ஆனால் அதை தாண்டி பேசிக்காக இன்ட்ரெஸ்ட், பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் மேம் வந்து ரொம்ப க்ளோஸு. ஸோ எதனாலுமே மேம்க்கு எப்போவுமே அப்டேட் பண்ணிடுவேன். 10th வந்து அதுவும் என்ன எவ்வளோ மார்க் எடுக்குன்னு மறந்துட்டேன். சம்திங் 95 கிட்ட எடுத்தேன். நான் இது 11th 12th போயிட்டு ரொம்ப அது கெமிஸ்ட்ரி மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே நான் வேறு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே சுத்தமாகவே படிக்க முடியல. ஆனாலும் அதுலேயும் சம்திங் நியர் 80-81 வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மேம் ஃபவுண்டேஷன் தான். அவ்வளோதான். எனக்கு கெமிஸ்ட்ரினால என்னன்னு தெரியாது. 11th வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. 12thலேயும் எனக்கு எதுவும் தெரியாது. கடைசி 2 மாதம் தான் வந்து நான் வனிதா மேமும் சரி ஜெயகர்பா மேமும் சரி. வனிதா மேம் ஆனால் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்களை அவ்வளோதான் முடியல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க.
சரி அப்புறம் வந்து ஜெயகர்மா மேம் வந்து ஒரு தடவை அனிதா மேம் லீவ் எடுத்ததுனால மேம் சப்ஸ்டியூஷன் வந்தாங்க. அப்போது வந்து மேம் சும்மா கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மேம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு மேம் ஒரு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே படித்து நாங்கள் அப்படியே அனிதா மேம் பிடிச்சிட்டு போயிட்டோம். அப்படியே 12th பாஸ் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரியில் வந்து 50 எடுப்பேன்னு நினச்சேன், பட் ஆனால் 66 எடுத்துட்டேன் நான். சார் ரியலி தேங்க்யூ சார், பிகாஸ் எங்களை வந்து இந்த எங்கள் 3 டீச்சர்ஸையும் நீங்கள் இன்னைக்கு மீட் பண்ண வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை இல்லை சார், எங்களை பாஸ் பண்ண வச்சது பெரிய சார், அது போதும் சார். இல்லை இல்லை ரொம்ப தேங்க்யூ சார். எல்லாமே திட்டம் வாங்கலாம் சார். மகாலட்சுமி மட்டும் அதிகம், அனிதா மட்டும் அதிகம் சார். அவங்க வந்து நான் ஸ்கூலில் இதாக இருக்கும்போது மேம் வந்து விடவே மாட்டாங்க எங்கேயும் கிளாஸ் டீச்சராக இருந்துட்டு. தேங்க்யூ சார். இல்லை இதெல்லாம் நல்ல விதமாக சொல்கிறீங்களா இல்லை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்களா? ரெண்டுமேவா? ஆக்சுவலாக நான் வந்து 10th சரி 11th 12th சரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. அனிதா மேமும் ஜெயகற்பகம் மேமும் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். 2 பேருமே ஸ்வீட். என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நடுவில் கிளாஸில் ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு இதனாலே ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து மார்க் ஒரு 50% வாங்குவேன். தேங்க்யூ. ஆனால் 2 பேருமே செம்ம ஸ்வீட், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஃபன்னாக எடுத்துப்பாங்க, ஜாலியாக இருக்கும். பேசுறீங்களா? ஓகே, கங்க்ராட்ஸ் மேம், தேங்க்யூ. ஓகே, கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி. ஸோ பெஸ்ட் பயாலஜி டீச்சர் இன் சேலம் யார் சொல்லுங்க? யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்கீங்க, தெரியுமா? ஓகே, ஸோ எனிவே மிஸ்ஸஸ் எஸ் சரிதா, MSc B.Ed MPhil, 19 years of experience, Sri Vidya Mandir Higher Secondary School. Welcome ma'am. சொல்லுங்க மேம். பயாலஜி அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இத்தனை வருஷம் வந்து பயாலஜி டீச் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. Good evening to all. First of all, I thank to Ramesh sir. ப்ரோக்ராம் ஒன்றுஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிக்கிறீங்க சார். ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு எங்களை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் தென் ஐ தேங்க் டு மை ஸ்கூல். நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட பிரின்சிபல் சார், மேம். அண்ட் தென் எங்களுக்குலாம் ஓட் போட்டு எங்களை இங்கே நிற்க வைக்க எங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்து எங்களை இங்கே நிற்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். ஸோ பயாலஜிங்கிறது மேக்ஸிமம் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயாலஜி சப்ஜெக்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த 100% ரிசல்ட் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் எவ்ரி இயர் நாங்கள் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஸ்கூலில். அண்ட் தென் 99, 100 மார்க்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு எவ்ரி இயர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சொல்லுங்க உங்கள் பயாலஜி மேம் பற்றி. எனக்கு 10th தான் அவங்க பயாலஜி மேமாக வந்தாங்க. எனக்கு 11th 12thலேயே வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு தான் ஆசை. பட் வீட்டில் வந்துட்டு காமர்ஸ் படிக்கிறது சொன்னனால நான் படித்தேன். பட் பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். மேம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நடத்துவாங்க. ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. எப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸாக ஒரு என்டர்டைனிங்காக நடத்துவாங்க. ஈஸியாக புரியும். அதே மாதிரி எனக்கு கெமிஸ்ட்ரி மேமாக வந்து சசிகலா மேம் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்துவாங்க. அவங்ககிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். நிறையா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல டீச்சர், ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ் பிடிக்கும்? அந்த பேக் பெஞ்ச் மட்டும்தான் கை தூக்குறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கரெக்டா? ஓகே, கேர்ள்ஸ் சைடு ஃபிசிக்ஸ் யாருக்கு பிடிக்காது? பிடிக்காதா?
சரி, ஓகே. ஸோ எனிவே வந்து அந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் இன் சேலம் மிஸ்டர் எம் சதீஷ், எம்எஸ்சி பிஎட், 13 years of experience, தங்கம் வேர்ல்ட் ஸ்கூல். வெல்கம் சார். எப்படி கரெக்டாக தெரிஞ்சு ஃப்ரண்ட்டில் வந்துட்டீங்களா இல்லை எதேச்சியாக வந்துட்டீங்களா? வாங்க சார். சொல்லுங்கள் சார். வந்தோடனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கை போட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, நான் நோட் பண்ணேன். ஸோ உங்களுடைய இந்த 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். ஆக்சுவலி என்னை இன்ஸ்பயர் பண்ண எங்கள் ஃபிசிக்ஸ் மேம் சுஜாதா மேம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வலசியூர். நான் இப்போ வந்து பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுறேங்க. அவங்க தான் எனக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஐ ஷுட் பி a ஃபிசிக்ஸ் டீச்சர். ஓகேங்க சார். லைக் சார் யோசிக்கணும்ல. ஓகே ஓகே. ஸோ அவங்க தான் முதல் இன்ஸ்பிரேஷன் நான் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2013 வந்து கிளேஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ணுறேன். அப்போது என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெகதாம்பால் மேம் அண்டு ஹசீனா பானு மேம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி அவங்களுக்கு. அவங்க தான் என்னை பிலீவ் பண்ணி என்னை டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. So I started my career 2013. I completed almost 13 years in the same school. I hope I am a good teacher for now. So almost 13 years அந்த ஸ்கூல் சர்வீஸ் முடிஞ்சது. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு இப்போ தங்கம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் நல்லா போயிட்டுருக்கேன். I hope I'll continue my good job. Thank you, Sir Ramesh sir, organized such a wonderful program. And all my friends and colleagues and my teachers here, my students is the best teachers. I'm learning plenty of information from students. So thank you teachers. Thank you ma. Thank you sir. இருங்க சார், இன்னும் இருக்கு. சொல்லுங்கள் சார். ஸோ உங்களுடைய இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நிறைய இருக்குல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எங்கள் பக்கத்துலேயே தாவூத் ஷெரீப் இருக்காரு. அவர் வந்து முன்னாள் எங்கள் ஸ்கூல் எஸ்பிஎல். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டோரி இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, எல்லா குழந்தைங்களுமே எல்லாருமே டேலண்டட் தான். யாரும் வந்து என்ன சொல்கிறது, நீ ஸ்லோ ப்ளூமர் டாப்பர் அப்படிங்கிறதெல்லாம் நோ டிஸ்கிரிமினேஷன், நத்திங். எல்லா குழந்தைங்களுக்குமே ஈக்குவல் டேலண்ட்டு. எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இவங்க அண்ணா நிதிஷ்னு ஒரு குழந்தை. அவன் 12th கிளேஸ் குரூப் தான். 12th படிக்கிறப்பெல்லாம் நான் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஆனால் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 60,000 ஆக்சுவலி ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் டிகிரி. அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எந்த குழந்தையுமே இந்த ஜென்ரேஷனில் எந்த குழந்தையுமே வந்து நீ டல் ஸ்டூடெண்ட், நீ ரொம்ப டாப்பர் அப்படிங்கிறதுலாம் நோ, நத்திங். எல்லாருமே டேலண்டட் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை புதைஞ்சிருக்கு. நீங்கள் தான் தொலைவி எடுக்கணும். எல்லா குழந்தைங்களுமே நல்லா வந்துடுவாங்க லைஃப்பில். நான் என் கிளாஸில் சொல்லுவேன், இப்போ கூட நான் நேற்று கூட கிளாஸில் சொன்னேன், ஒரு 1 பீரியட் இதை பற்றி தான் பேசினேன். நீங்கள் 40 year ஓல்டாக இருக்கிறப்போ நீங்கள் வருவீங்க, ஒரு பெரிய ஜாக்வார் காரில் வந்து இறங்குவீங்க, நான் பக்கத்தில் வந்து நிற்பேன். அப்போ மதிப்பீங்களா? மதிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டாக்டர் கிளாஸ்லாம் போனால் நான்லாம் பின்னாடி நான் பேஷண்ட் ஆகிடுவேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். ஸோ யூஆர் த ரெஸ்பான்சிபிள். அப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு பேசுவேன். எல்லா குழந்தைங்களுமே எனக்கு எல்லாருமே ரிமெம்பர் இருக்காங்க. 2013 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனால் நிறைய குழந்தைங்க. கே பாலச்சந்தர்னு ஒரு பையன், கேன்னு தான் ஆக்சுவலி அவனை கூப்பிடுவோம். அவன் கிளாஸ்லலாம் வந்து என்ன சொல்றது, எப்போ இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பான். ஆனால் இப்போ அவன் கேட்குறான், அவன் கெட்டிங் 1.5 lakhs per month அப்படின்னா
டே யூ ஆர் கெட்டிங் மோர் தென் மீ மேன். நான் 1 hour நாங்கள் தான் பேசுகிறோம். ஸோ எந்த குழந்தையுமே இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைக்குமே நோ டிஃபரன்ஸ். All students are equal talented, either government school or CBSE, matriculation, invariant. Every school student, everyone are talented. So you will be success in your life. Thank you, boys and girls. Can you conclude? Conclude. Thank you. ஓகே, சொல்லுங்க சாரை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. யார் எங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்ததோட ஸ்கூலோட சிபிஐ ஆஃபீஸர் அவர் தான். சாட்டர்டே ஆனால் போதும் எல்லாத்துடைய பேக்லேயும் ஒரு ரைட் விடுவார். அதுக்கப்புறம் எல்லாத்துடைய பேக்லேயும் செக் பண்ணுவார் ஃபோன் இருக்கா இல்லையான்னு. நாங்கள் சாரை வச்சு விளையாடுவோம். ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு சார் தேடுவார். திரும்பி அவரே கொண்டு வந்து கொடுத்துருவார். அவருடைய எங்களுடைய ஸ்கூல் சிபிஐ ஆஃபீஸர் அவர் தான். நாங்கள் வந்து சார் வீட்டிலே தூங்கி எந்திரிச்சு படித்து சார் விடவே இல்லை எங்களை. கடைசி 1 வீக்கு நாங்கள் சார் வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம். சார் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு சார் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ படித்தவங்க கூட தெரில, பட் ஆனால் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிட்டோம். தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி தான் சிபிஐ ரைடர் தான். ஸோ எப்படி ஸ்கூல்ல வந்து யார் யார்கிட்ட பேசுறா, யார்கிட்ட பேசுறா எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. அவருக்கு எப்படி அது வருது இன்னுமே யாரும் தெரியாது. யாரு சொல்றா, யார் என்ன பண்றா எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாமே கேதர் பண்ணிட்டு அப்படியே பாயிண்டா பிடிப்பாரு ஆளுங்க. என்ன சார் நீங்க சிபிஐ ஆபீசரா இல்ல டீச்சரா? எல்லாமே வா. ஆக்சுவலாக வந்து சார் இப்போ தங்கம் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. எனக்கு 10th 11th அதெல்லாம் சார் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. தி மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் பீரியட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பீரியட். நானும் அவர்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கினதாக இருக்கணும் என்னோட ஸ்டாண்டர்டில். என்னை வச்சு காமெடியும் பண்ணுவார். அட் த டைம் வந்து அட்வைஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே இப்போ சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நீங்கள் தங்கம் போனதுலேருந்து. இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்டு உங்கள் ஃபிசிக்ஸ் பீரியட் இல்லாமல். நாங்கள் டெய்லி உங்களை பற்றி பேசுவோம். நாங்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார், எங்கள் பேட்ச் எல்லாரும். பரவாயில்ல சார், நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருந்திருக்கீங்க, சிபிஐ ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, டீச்சராக இருந்திருக்கீங்க. எனிவே கங்க்ராட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவோம், சிலர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஸோ இங்கே யார் வந்து அந்த லைனில் போயிருக்கீங்க? பிபிஏ, எம்பிஏ அந்த மாதிரி யாராவது நீங்களா? காமர்ஸ். ஓகே. ஸோ எனிவே வந்து பெஸ்ட் டீச்சர் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மிஸ்ஸஸ் டி கிருத்திகா, பிகாம் எம்பிஏ, எம்காம் பிஎட், ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், 6 years of experience. வெல்கம் மேம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். First of all, thank you to all who voted me and to the principal, my colleagues, எல்லாத்துக்கும் ரொம்ப thank you. And students இங்கே மெனக்கெட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப thank you. Why it is different? Because mostly it is very related to our day-to-day life, very realistic. இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் எக்கனாமிக்ஸ் வைஸ் படிக்கிறப்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஈவன் ஐ டோல் தம் அப்டேட்டடாக இருங்க, வாட் இஸ் தேர் கரண்ட் சினாரியோவில் என்ன போயிட்டுருக்கு. பிகாஸ் யூ ஆர் த பர்சன் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு டிசைட் அவர் எக்கானமி. டே டு டே என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம கூட டெய்லியுமே செக் பண்ண சொல்லுவேன். அண்ட் மோரோவர்லெஸ் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் தான் உங்களுக்கு கொஷின்ஸும் அரைஸ் ஆகும். ஸோ வித்தவுட் அப்டேட்டிங் ஆர் வித்தவுட் நோயிங் த பேசிக் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி வேர்ல்ட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் த சிபிஎஸ்சி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்ஸாம். ஏன்னா பேசிக்காக ஜென்ரலாக வரும், அதை நீங்கள் வெக்காபுலரி வைஸும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுதான் எப்பயுமே சொல்லுவேன் நான் உங்ககிட்ட. அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஹவ் டன் மெனி, they achieved also
இப்படியோ காண்டாக்டில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஈவன் ஸ்டில் தே ஆர் டூயிங் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டே அவங்க பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃப்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க என்கிட்ட, இது சேல் பண்ணேன், இத்தனை ப்ராஃபிட் சேல் பண்ணேன்லாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர்ஸ். ஓகே மேம் பற்றி ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டாஃபோட ஸ்டூடெண்ட் தான், சாரி ஸ்டாஃபோட டாட்டர் தான். மகாலட்சுமி எங்கள் அம்மா, அவங்களும் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு டீச்சரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். கிருத்திகா மிஸ் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர். நாங்கள் வந்து இவங்க லெசன் எடுத்ததை கவனிக்கிறத விட இவங்களை அட்மையர் தான் பண்ணுவோம் அதிகமாக. இவங்களோட ஸ்லாங்கு, அதுக்கப்புறமா ஒரு இங்கிலீஷ் பேசும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு காமர்ஸில் வந்துட்டு ரவிச்சந்தர் சார், அப்புறம் ரூபா மேம், அப்புறம் இவங்க 3 பேர் எங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டான்னே சொல்லலாம். எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட ஃபுட்டு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு டீச்சரோட பொண்ணுன்றனால எந்த பார்ஷாலிட்டியும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பனிஷ்மெண்ட் எனக்கு தான், நான் தான் அதிகமாக வாங்கியிருக்கேன். எல்லா தப்பு பண்ணுவேன், அப்புறம் திட்டு வாங்குவேன். நார்மலாக அது நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். அப்புறம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்டு எக்ஸாம் அப்போலாம் நிறையா அழுதுருக்கேன் மேம் கிட்ட வந்துட்டு. எனக்கு வந்துட்டு நிறையா வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களால தான் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதினேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். மிஸ் பற்றி சொல்லணும்னா எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஒரு யூனிக் வே ஆஃப் டீச்சிங் இருக்கும். மிஸ்ஸுக்கு வந்து மிஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் குயின்னே சொல்லலாம். எப்போ நடத்தினாலுமே எல்லாத்துக்குமே ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. எந்த கான்செப்ட்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதனால ஸ்லோலான கூட ஈஸியாக அவங்க இந்த கான்செப்டை கிராஸ் பண்ணி ஏதோ ஒன்று எக்ஸாமில் எழுதிடலாம் அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. ஸோ மிஸ் ரொம்பவே க்யூட்டான டீச்சர். சொன்ன மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். மிஸ் நடத்துறதோட மிஸ் அட்மையர் நிறையா பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மேம். இப்போ நானும் மிஸ்ஸோட ஸ்டூடெண்ட் தான். சொல்லப்போனால் மிஸ் இப்போ என்ன தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளாஸ் கவனிச்சிக்கிட்டே இந்த மாதிரி அப்டேட்டில் இருக்குன்னா நான் தான் நிறையா எடுத்துகிட்டு போய் விற்கிறது. சொல்லப்போனால் எங்கள் அப்பா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்காரு. அந்த இதுலேயே அப்படியே நானும் அதே வேலையே போகலான்னு இருக்கேன். சொல்லப்போனால் மிஸ் என்ன தான் மீன் பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்கிறாங்க பழைய ஸ்டூடெண்ட்னு, இருந்தாலும் இப்போ எனக்கு அதான் மேம் தோணுது. அந்த மாதிரி சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரவிச்சந்திரன் சார் அவங்கெல்லாம் கூட எப்படின்னா சார் பொறுத்த வரைக்கும் இப்போ போன ஸ்டாஃப் சொன்னாங்க சிபிஐ ஆஃபீஸர்னு. அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் இப்போ ஆன் தி கரண்ட் அவர் தான். சும்மா கிளாஸ்னால் அப்படி இருக்கணும். அவர் பீரியட்னா எல்லாருமே அப்படி உட்காருவாங்க. அவர் மட்டும் அப்படி நம்ம அவர் சொல்கிற இடத்துல உட்காரல பட்டாஸ் தான் வச்சு வெளுத்துருவாரு. யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். அவருக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேர் அப்படி பயந்துக்கிட்டு படித்தாலும் எனக்கு அவரோட டீச்சிங் ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவருக்கு ஓட் போட்டேன், அவரால் இங்கே வர முடியல. அது எனக்கு ஒரு சின்ன இதுதான். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் தான் பெஸ்ட் அக்கௌண்ட் டீச்சர் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று சொல்லணும். எப்படி வீட்டில் இந்த உலகத்திலே 2 பியூரஸ்ட் திங் இருக்குது. வீட்டில் அம்மா கூட இருக்குது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டீச்சர்ஸ் நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1 அம்மா, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் தான். அது மாதிரி. தேங்க்யூ மேம். மிஸ் பற்றி சொல்லணும்னா நாங்கள் நல்லா லெசன் நடத்துவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் படிக்கவே மாட்டோம். என் கிளாஸ் யாருமே திட்டு தான் ஆகும். எல்லா மிஸ்ஸும் சொல்லுவாங்க திட்டுவாங்க அப்படின்னு. என் கிளாஸு மிஸ்ஸு கேட்பாங்க, வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க படிங்கன்னு. ஆனால் படிக்க மாட்டோம். கடைசியாக லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணும் படித்து நாங்கள் பாஸ் ஆகிடுவோம். மிஸ்ஸு இன்ஸு எல்லாம் கைடன்ஸ் பண்ணுவாங்க படிங்க அப்படின்னு. நோட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால் டீச்சிங் நல்லா பண்ணுவாங்க. ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம் ஜாலியாக இருப்பாங்க, படிக்க சொல்ல வேண்டியது படிக்க சொல்லுவாங்க. ஓகே மேம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறத பார்த்தா நீங்கள் கிளாஸ் நடத்துறதை விட உங்களை தான் வந்து நிறைய நோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம், கன்க்ராட்ஸ். நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ அவார்ட் வந்து வாங்கியிருக்கீங்க, கன்க்ராட்ஸ்.
ஸோ இன்னைக்கு டீச்சர்ஸ் டே அதுவுமா இப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து சேலம் பிஸ்னஸ் மூலமாக வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே கிடையாது. எந்த ஒரு ஸ்பான்சரும் இல்லாமல் சார் வந்து அவருடைய ஓன் முயற்சியினால் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவ்வளோ பேர் வந்து வருவீங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா சார் சொன்னது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை கூப்பிட்றோம், அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ யாரோ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய டீச்சர்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து அவங்கள வந்து கௌரவிச்சிருக்கீங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ டீச்சர்ஸ். எனிவே ஒன்ஸ் அகைன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. லாஸ்ட் 1 month தான் நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் போய் இன்டர்வியூ எடுத்தோம். மெயினாக வந்து வித்யாபதி ஸ்கூலில் போனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டேரெக்டாக லைவாகவே எடுத்தோம். எல்லாமே நல்ல அந்த டீச்சர்ஸை வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க நிறைய அந்த ஸ்கூலில் பார்க்கும்போது நல்ல டிசிப்ளின் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எல்லாமே நல்ல ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 75 ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ யாரையும் இந்த இன்ட்ரெஸ்டாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போடுங்க, இந்த ப்ரேயரில் அனௌன்ஸ் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க் கொடுத்து ஓட்டு போட சொல்லுங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதில் மொத்தம் ஒரு 7 ஸ்கூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது வித்யாமந்தூர், நாராயணா, அப்புறம் கொங்கு எஸ்ஆர்வி, அப்புறம் இன்னும் 2-3 ஸ்கூலுக்கு தங்கம் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் மகாலட்சுமி மேம் நல்லா ஓட்டு போட்டிருந்தாங்க. அனிதா மேம்க்கு ஒரு 200 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. சசிகலா மேம் நிறைய ஓட்டு போட்டிருந்தாங்க. ஜெயகற்பகா மேம் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ வனிதா மேம்க்குன்னா மெயில் இதே ஃபுல்லாகி போச்சுங்க. ஸோ நிறைய பேர் ஒரு டீச்சர்ஸ்க்கும் ஃபீட்பேக் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் சான்ஸ்கிரிட் டீச்சர் ரொம்ப நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமானது. அதுவும் தமிழ் டீச்சருக்கு வந்து இன்ன வரைக்கும் மெயில் வந்துட்டு தான் ஓட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதில் 2-3 வருஷம் தான் வந்திருந்தாங்க. ஏன் மேடம் வரலைங்க? வந்திருக்கீங்களாம்மா? டீச்சரை பற்றி பேசுறீங்களா? எது பேசுறீங்களா? சரிங்களா? தமிழுக்கு வந்து 100க்கு 100 மார்க் அவங்களே வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா இந்த எங்கள் சொந்த ப்ரோக்ராம் தான், யார்ட்டையும் ஸ்பான்சர் வாங்கல. ஸோ எனக்கு நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நல்லபடியே நடத்தி கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் மதிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மதிப்புக்கு மதிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா டீச்சரும் வரைக்கும் எதிர்பார்க்கல. சில பேர் எங்கப்பா நடத்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் ட்ராப் அவுட் உண்மையுமே ட்ராப் அவுட் பண்ணலாம் கூட நினைச்சேன். இந்த ப்ரோக்ராம் யாருமே ஸ்பான்சர் எதுக்கு நடத்தணும்னு நினைச்சேன். சரி இது வரைக்கும் நடத்தியாச்சு, நடத்திடலான்ட்டு எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஓட்டு போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க டீச்சர் அவ்வளோ ஃபீட்பேக் போட்டிருக்கீங்க. படிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ டீச்சர்ஸ் கேர் பண்ணியிருக்காங்க, நல்ல எஃபெக்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சர் கட்டாயம் அவார்ட் பண்ணி நிகழ்ச்சி நடத்தி ஆகணும். டீச்சர்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறேன். ட்ராப் அவுட்டே பண்ணிட்டேன் பிஃபோர் த டே, வேண்டாம் அந்த ப்ரோக்ராம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஓட்டு போட்டுருந்தீங்க. படிக்க படிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல நிகழ்ச்சி இது வரைக்கும் நடத்திட்டோம், ட்ராப் அவுட் பண்ண வேண்டாம், சரி நடத்திடுவோன்ட்டு இன்னைக்கு நடத்திட்டேன். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் என் சன்னுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க மூலியமா என் சன் வந்து அப்ராட் போறாரு. இன்னும் நெக்ஸ்ட் வீக் போறாரு MBBS படிக்கிறதுக்கு. ஸோ அதில் முக்கியமாக ஒரு 5 டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பையனு அவங்க அவ்வளோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சு அவனும் அப்ராட் போகிறான். சரிங்களா? இல்லைன்னா எல்லாம் அவங்களுக்கு தான் காரணம். அந்த பிசிக்ஸ் சாரு, கெமிஸ்ட்ரி சாரு, பயாலஜி மிஸ் தான் என் பையனுக்கு பீஸா கொடுத்துலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் ரொம்ப சொல்லிட்டே இருப்பான், அப்பா எனக்கு பீஸாலாம் வாங்கி கொடுத்தாங்கப்பா சொல்லி எனக்கு புரியாத வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த பிசிக்ஸ் சார் என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காரு அதிகமாக. சரி சிபிஐ ஆஃபீஸரு அப்பப்போ வெளியே கூட்டு போய் எழுந்துருவாரு. அப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்கான். சரிங்களா? ஸோ என் மகாலட்சுமி மேம் 10th என் பையன் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் நல்ல மார்க் வாங்கினான். அவனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நானா எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது. எனக்கு சத்தியமாக ஜஸ்ட் பாஸ் தான் பாஸ் ஆகிருக்கேன் மேக்ஸ்லாம். சரிங்களா? நானும் இந்த வித்யாபதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பெருமைப்படுறேன். ஸோ எனக்கு அங்கே நிறைய டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு பெஸ்ட் பிரின்சிபால் பார்த்தீங்கன்னா ரமாமணி மேம் தான் சொல்லுவேன். அந்த ஸ்கூல் அவ்வளோ வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர் பெஸ்ட் பிரின்சிபால் வந்து ரமாமணி மேம் தான். அவங்களுக்கு வந்து நேரில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஷீல்டு ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணிக்கிங்க நல்லா கொடுத்துரும். ஸோ ரமாமணி மேம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓலேஜியஸில் பிரின்சிபால் பார்த்தேன். ஸ்கூல் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிசி கேமரா வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு பண்ணாங்க, கிளாஸை நல்லா மானிட்டரிங் பண்ணிருந்தாங்க. ஜாய்ஸி அகஸ்டின் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கொங்கு மெட்ரிகுலேஷன்ல பார்த்தேன். அந்த ஷர்மிளா மேடம் நல்லா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. ஸ்கூலில் நல்லா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. ஸோ சாய் கீதா மேடம் வந்து ராயல் பார்க்கில் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 டீச்சர்ஸ் நல்லா பார்த்தேன். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சிறந்த டாக்டர்ஸ்க்கான விருது பண்ணுவோம்.
இந்த 7வது வருஷமா டாக்டர்ஸ் அவார்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா சிறந்த டாக்டர்ஸ்க்கு உங்க இப்போ எப்படி டீச்சர் செலக்ட் பண்ணுவோம், வருஷம் பப்ளிக் வந்து ஓட்டு போடுவாங்க, சிறந்த டாக்டர் யார் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. இதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து அவங்க பேஷண்ட் வச்சு ஆனர் போடும். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆனர் பண்ணீங்க, அது மாதிரி நாங்கள் டாக்டர்ஸ்க்கு வந்து பேஷண்ட் ஆனர் பண்ணுவாங்க. அவங்க குணமடைஞ்ச பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு, அவங்க எப்படி சர்வீஸ் கொடுத்தாங்க, அவங்க எவ்வளோ ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருந்துச்சா, அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா மெடிக்கல் பில்லை போட்டுருவாங்க. ஸோ அவங்க சேவை மனப்பாட்டில் பண்ணுற டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஆனர் வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் வந்து மணி மோட்டிவ்லாம் எது இல்லைங்க. இந்த பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபேக் கோட் யாருமே இல்லை. உங்கள் வித்யாபதி ஸ்கூலில் கூட ஒரு டீச்சர் சொன்னாங்க, ஸோ ஃபேக் கோட் போட்டாங்க. எல்லாருக்கும் ரெக்கார்டு வச்சுருக்கேங்க, பிரிண்ட் அவுட் போட்டு யார் யாருக்கு ஓட் போட்டோம் அத்தனை பேர் வச்சுருக்கேன். ஒரு சோஷியல் டீச்சர் மேலே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ கஷ்டமாக ஜென்யூனாக ஓட் போட்டுருக்காங்க, அவங்க பேரை மென்ஷன் பண்ணதுல. ஸோ அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க, எல்லாருமே ஜென்யூனாக ஓட் போட்டுருக்காங்க. சரிங்களா? சும்மா ஏமாத்து தரீங்க, அதுக்காக தான் ரெக்கார்ட் ப்ரூஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். மேடம் நீங்கள் இந்த டிவி டெலிகாஸ்ட் கூட பாருங்கள், யாரும் ஃபேக்கான ஓட்டு இல்லைங்க, எல்லாம் ஜென்யூனாக ஓட் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ரெக்கார்ட் ப்ரூஃப் இருக்குங்க. சரிங்க? யாரையும் இப்போ இந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் வச்சுருக்கோம். எல்லாருமே ஓட்டிங் இருக்குது, எல்லாத்தோட ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர்ல இருக்குங்க. இது வந்து ஜென்யூனான நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே 21 வருஷம், 18 வருஷம், 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் கொடுத்துருக்கேன். யாரும் சும்மா லேர்னர்ஸ்க்கு யாருக்கும் கொடுக்கலைங்க. சரிங்களா? எல்லாருமே திறமையான இந்த எல்லாருக்குமே நாளைக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பார்ப்பாங்க. ஜான் என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது? இது நாளைக்கு போடலாமா, சண்டே போடலாமா? சண்டே தான் நாளைக்கு போடலாம். 7 o'clock டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சேலத்தில் இருக்கு 11 மார்னிங் போடலாமா? ஸோ மார்னிங் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக சேலத்தில் ஒரு 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க ஜவஹர் டிவி சேனலில். அது இல்லாமல் யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம், சேலம் பிசினஸ் யூடியூப் சேனலையும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்மளது நடந்த நிகழ்ச்சி பேப்பர்லையும் போடுவோம், தினத்தந்திலையும் போடுவோம், மாலை மலர்லையும் வரும். சரிங்களா? ஸோ திறமையான டீச்சர்ஸ் எல்லாமே ஃபோட்டோ பேப்பர்லையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடப்போம், எல்லாம் வந்து கலந்துக்குங்க. அந்த டாக்டர்ஸ் ஈவெண்ட் இருக்கு. அப்புறம் பிஸ்னஸ் ஆக்சுவலாக நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து பிஸ்னஸ் சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் டைரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நான். ஸோ அப்போ டெம்பிள் இந்தியான்னு டெம்பிள் டூர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஷீரடி காசிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு டெம்பிள் டூர்ஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டெம்பிள் இந்தியா பண்ணிட்டு இருக்கேன், டெம்பிள் டூர்ஸ் காசி ஷீரடி தான். ஸோ மெயினாக வந்து என் ப்ரொஃபஷன் வந்து ஷேர் மார்க்கெட்டு, நான் வந்து அட்வைசர் தான், நானும் பிஸ்னஸ் மேன் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய கோடியே லாஸும் பண்ணியிருக்கேன், நிறைய சம்பாரிச்சிருக்கேங்க, கோடிக்கணக்கு சம்பாரிச்சு கோடிக்கணக்கு இழந்திருக்கேன். ஸோ மெயின் பிஸ்னஸ் வந்து ஷேர் மார்க்கெட் தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்காக பிடிச்சி பண்ணுறது, இதை ஓன் மணியில் போட்டு என்ன பண்ணணும், நல்ல நல்ல நிகழ்ச்சி பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பிஸ்னஸ் அவார்டு இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த மாதம் வாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு மெகா ஈவெண்ட் பண்ணுறோம். அப்புறம் உமன்ஸ் எக்ஸ்போ நடக்குது, சாரி எக்ஸ்போ நடக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா மீட்டிங்கும் நாங்கள் இங்கே ரெகுலராக இது வரைக்கும் நிறைய ஈவெண்ட் பண்ணிடுவோங்க. ரெகுலராக இங்கே மந்த்லி எதாவது ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் மீட்டிங், பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட் பிஸ்னஸ் மீட்டிங்கில் கலந்துருக்கேன். ஸோ எல்லா கேட்டகரியாக பிஸ்னஸ் பீப்புளும் அங்கே வருவோம். லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். பிஸ்னஸ் ஸ்டடிஸ் படிக்கிறவங்க நிறைய கலந்துக்குங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஒருத்தரையும் கொண்டாடுவோம் நாங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் ரொம்ப யூஸாக இருக்கும். சரிங்களா? அவசியம் வாங்க, பிஸ்னஸ் ஸ்டடிஸ் படிக்கிறவங்க வாங்க, யூஸாக இருக்கும். நான் இன்வைட் பண்ணுறோம். எவ்ரி ஹவர் 2 hours நடக்கும், சண்டே நடக்கும். சரிங்களா? நாங்கள் மந்த்லி நடக்கும். பிஸ்னஸ் பீப்புள் கலந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு நிறைய படிப்பு சம்மந்தமாகவும் யூஸாக இருக்கும். எல்லா கேட்டகரி பீப்புளையும் கூப்பிடுவோம் பிஸ்னஸ் பீப்புளை. சரிங்களா? உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் பார்க்கணும்னா சேலம் teachers.com பாருங்க. உங்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபைல அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? எப்போ வேணாலும் பெஸ்ட் டீச்சர்ஸ் யாரோட அவங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவோம். உங்களை மாதிரி நிறைய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது, யாரை அப்ரோச் பண்ணணும், அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து மொபைல் நம்பர் தரும். அவங்களுக்கு ஏதாவது டியூஷன் போகலாம், நீங்கள் அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு டைம் இருந்தால் அவனை கேட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து கற்றுக்குங்க. சரிங்களா? நிறைய மேக்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. மேக்ஸ் டீச்சர்ஸோட டீச்சர்ஸ்லாம் அதை அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் சேலம் சிட்டியில் ஃபுல்லாக ஆட் பண்ணலாம், சேலம் teachers.com. ஸோ பெஸ்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ் வேணாலும் அவங்க ஃபோன் நம்பரை கான்டாக்ட் நம்பர் போடுவேன். நீங்கள் அவங்க அப்ரோச், அவங்களுக்கு டைம் கற்றுக்கும், அவங்க அவங்ககிட்ட வீட்டில் போய் கற்றுக்கணும். டியூஷன் சென்டர்லாம் எங்களுக்கு இல்லை, அவங்க வீட்டில் போய் நீங்கள் கற்றுக்குங்க. சரிங்களா? மேக்ஸ் டீச்சராக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸ் தான் அவங்களோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் போடுவேன். ஸோ அவங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா அவங்க போய் வீட்டில் போய் கற்றுக்குங்க. சரிங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸாக இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் பெஸ்ட் டீச்சரில் போய் கற்றுக்குங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சி திரும்பி சந்திப்போம், வாங்க. சரிங்களா? சரி, அவங்கள பற்றி சொல்லிவிடு. வேறு யாராவது டீச்சர்ஸ் அவங்கள பற்றி சொல்றது விட்டுருக்கீங்களா? ஏதாவது டீச்சர்ஸ் யாரும் அவங்கள பற்றி பேசுனா சொல்லுங்கள், வந்து பேச வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மூமெண்ட்டு மேடம் நீங்கள் வாங்க. தமிழ் டீச்சர் நிறைய 100 மார்க் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் விட்டாங்க. மேம் சாரி மேம், டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மேம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆனால் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நாங்களும் பேக் பெஞ்சர்ஸ் தான்.
எப்பயுமே மேம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சொல்லி தருவாங்க. நாங்க 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தோம். கிளாஸே எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, மேமும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட், இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்துலயுமே. இப்ப பேசுவா. கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. நான் ஜென்யூனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓகே மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கவனிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுனால நம்மளே கிளாஸை ரொம்ப கவனிப்போம் அப்படின்னு இருக்கும். சரி, நம்மளுக்கு ஏன்னா தூக்கம்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளையாடுற மாதிரி விளையாட வச்சு கிளாஸை ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க ஒரு ரோல் மாடல் கூட எனக்கு ரொம்ப இண்டிபெண்டன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தா இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா தான் தமிழ் டீச்சர் அப்படின்னு சொல்றப்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ல நாங்க படிச்சாலும் சரி, எங்க கூட இருக்கிறவங்க எந்த டவுட் கேட்டாலும் சரி, கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிச்சிக்காம எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அந்த கட்டுரை எழுதுறப்ப, லெட்டர் ரைட்டிங் எழுதுறப்பெல்லாம் எங்களுக்கு அது எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதை கூட ரொம்ப சிம்பிளா ஈஸியான வேலை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ல எல்லாருக்குமே அந்த நிமிஷமே புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. வீட்டில் போய் செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. எல்லாமே அங்கேயே பிடிச்சி கவனிச்சு நல்லா ஓகே எக்ஸாம்னா அப்படியே போய் எழுதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லி தருவாங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் மை பெஸ்ட் மாம் அண்ட் பெஸ்ட் டீச்சர். தேங்க்யூ. நேரம் பொறுமையாக இருந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தினதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வெரி தேங்க்யூ அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃபைனலாக வந்து எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வந்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டீச்சர் இன்வைட் பண்ணியிருந்தோம், அவங்க கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணல. 50 டீச்சர் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு 12 டீச்சர்ஸ் தான் கூப்பிட்டுருக்கோம். நம்ம இன்னும் மிச்ச பேலன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க வர முடியாமல் சொல்லல. அந்த மாதிரி வித்யாபதி ஸ்கூலில் நிவேதிகா மேடம்க்கு வந்து ஒரு ஸ்கூலே சொல்லிச்சுங்க ஃபிசிக்ஸ்க்கு, சரிங்களா. அப்புறம் பயாலஜிக்கு ஜானகின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்க வர முடியாமல் போயிருக்காங்க. அவங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்து லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து முடிச்சிட்டனால அவங்களை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எங்கேயே நிறைய டீச்சர்ஸ் நல்லா ஓட் போட்டு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிடுறேன். நல்லா பெஸ்ட்டாக டீச்சர்ஸ் அவங்க கூப்பிடாது, அவங்க வராதுக்கு நான் காரணம் இல்லை. அவங்க தான் கோஆப்ரேட் பண்ணல. மிச்சம் 50 டீச்சர்ஸ் ஓட்டு போட்டிருக்கீங்க, அந்த டீச்சர்ஸ் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல, சரிங்களா. இன்னொரு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணாது. நான் பொறுப்பு இல்லை. நான் என்னால் கூப்பிடப்பட்டு தான் முடியும், அவங்க வரணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, சரிங்களா. ஸோ அது நான் தப்பு இல்லை. நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போட்டுருக்கீங்க. நான் அவங்க எல்லாத்தையும் கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க யாரும் வரல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் காரணம் இல்லைங்க. அவங்க தான் உங்கள் டீச்சர்ஸ் தான் ஸ்டெப் எடுக்கிறேன் வரணும். இத்தனை டீச்சர்ஸ் ஸ்டெப் எடுத்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வேல்யூ புரிஞ்சிருக்காங்க. மற்ற டீச்சருக்கு வேல்யூ தெரியல, சரிங்களா. இவ்வளோ நேரம் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு. ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கான எஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் டைரக்டரி சார்பாக ஒரு ஸ்கூல்லையுமே போயிட்டு நம்ம வந்து ஓட்டிங் பண்ணோம். ஸோ அதுவும் ஸ்டூடெண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டீச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சேலம் சிவராஜ் ஹாலிடேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் டீச்சர்ஸ் டே முன்னிட்டு வந்து பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையாலே வந்து அவார்ட் கொடுத்தது இன்னுமே வந்து ஒரு சிறப்பான விஷயமா வந்து அமைஞ்சிருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் வைஸில் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்கள கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு வந்து நடத்தப்பட்டது. ஸோ ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து நிகழ்ச்சி நடந்தது. ஸோ நீங்களும் வந்து டீச்சராக இருக்கீங்க, ஸோ வந்து டீச்சர்ஸ் வாண்டடில் இருக்கீங்க, இல்லை டீச்சர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து ஒரு சூப்பரான வெப்சைட்டும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. www.salemteachers.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் டியூஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்களும் ஆட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயிலும் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் விஷ்ணு பிரியா, சான் பாஷா அண்ட் சேலம் பிஸ்னஸ் மிஸ்டர் ரமேஷ்.